சொல்லி பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க முட்டையை வச்சு லாலிபப் செய்யலாம். எக் லாலிபப். இந்த தேங்காய் திருவில் முட்டையை வச்சு சீவிடலாம். நல்லா முட்டையை நல்லா சீவியாச்சுங்க. இப்போ இஞ்சி துண்டே சீவிக்கலாம். இஞ்சியை இப்போ சீவி எடுத்தாச்சு. ஒன்று மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா, பச்சை மிளகாய் 2, வெங்காயம் பொடியாக நறுக்கினா வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். சால்ட்டு, மைதா மாவு நல்லா 1 ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சிடலாங்க. தண்ணி போடாத நல்லா இதை மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடலாம். நல்லா தூள் பண்ணி வச்சுட்டேன். 1 ஸ்பூன் இந்த கரண்டியில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணி போட்டு கரைச்சிக்கலாம். எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சிடலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுலேயும் துவைக்கலாம். கார்ன்ஃப்ளவரில் துவைச்சி இதில் போட்டிருக்கேன், ப்ரெட்டில் போட்டிருக்கேங்க. உடனே திருப்ப வேண்டாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நல்லா செவந்து வருது பார்த்தீங்களா? செவக்கட்டும். இன்னும் கொஞ்சம் செவக்கணுங்க. அவ்வளோதான், எக் லாலிபப்பு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது எக் லாலிபப்பு. இது நம்ம வீட்டிலே செஞ்சு நான் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.